ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 16, ஓவி 118. ஆன்மாவிற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அதற்கு மூல காரணம் எதுவும் இல்லை. சுயமாக அறிவிக்கப்பட்ட நித்திய நிரந்தர புராணம் எளிதிலே தீர்மானிக்க கடினமாக உள்ளது. விளக்கம்: அணுவை விட சிறியவை, மிக பெரியதை விட பெரியவை போன்ற பட்டங்களும் பெயர்களும் மட்டுமே உள்ளன. ஆன்மா முழுமையானது, எந்த பெயரும் இல்லாதது. ஆன்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இதற்கு எந்த மூல காரணமும் இல்லை. அவர் நித்தியமானவர், நித்தியமானவர், நித்தியமானவர் மற்றும் பழமையானவர். ஓம் என்பதன் மூலம் குறிக்கப்படும் பிரம்மா அதன் இறுதி வடிவம். அந்த பிரம்மா ஆகமவாதிகளால் கூட அடைய முடியாதது. இதை எப்படி எல்லோரும் புரிந்து கொள்வார்கள்? அந்த உண்மையான சுயத்தை புரிந்து கொள்ளும் செயல்பாட்டிலே வேதங்கள் சோர்வு அடைந்தன. துறவிகள் வனவாசிகளாக மாறினர். உபநிடதங்கள் கைகளை கூப்பின. அந்த ஆன்மாவை இன்று வரை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை. ஆன்மாவின் உண்மையான இயல்பை நிலைநாட்ட ஒரு பாரபட்சமற்ற ஆசிரியர் தேவை. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மட்டும் இங்கு இடமில்லை. குருவினுடைய வசீகரனை தீவிரமாக பயிற்சி செய்பவருக்கு மட்டுமே குறுகிய காலத்திற்குள் சுய உணர்தல் கிடைக்கும். கர்மாவுடன் அறியாமையும் அழிக்கப்படும் இடத்திலே உண்மையான பேரின்பம் நிலை பெற்று சுய உணர்தல் நிலை வெளிப்படுகின்றது. அவரது மற்றொரு பெயர் மோக்ஷம். வடிவத்திலே நிலையற்ற தன்மை இருக்கும்போது பாடங்களிலே விலகல் இருக்கும். விஷயங்கள் தேக்கமடையும் போது அவை மறைந்துவிடும். உருவத்தை வெறுக்கும் நபர் எப்போதும் பொருளை எதிர்கொள்கின்றார். அவர் வடிவம் சார்ந்தவராக மாறும்போது பாடங்கள் தங்கள் முதுகை திருப்பிக் கொள்கின்றன. முக்தியை மட்டுமே விரும்புபவன், பிறரின் ஆசைகளில் இருந்தும் உள்நாட்டிலே விடுபட்டவன், இந்த உலகத்தின் மீதும் மறு உலகின் மீதும் சிறிதளவும் பேராசை இல்லாதவன், முக்தியினுடைய உண்மையான உரிமை கோருபவர். இந்த அறிகுறிகளில் ஒன்று கூட இல்லாவிட்டாலும் அவர் ஒரு முமுக்ஷை அல்ல, மாறாக அப்படிப்பட்டவராக நடிப்பவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அகங்காரத்தை அழித்து பேராசையை நீக்கி மனவிடுதலை பெறாமல் பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது. உடலும் ஆன்மாவும் ஒன்று என்ற மாயை பிரம்மத்தை இழக்க வழிவகுக்கின்றது. வேதாந்திகள் இந்த கொள்கையை அறிவார்கள். ஆன்மா எங்கும் நிறைந்தது மற்றும் மர்மமானது. இருப்பினும் இந்த அனுபவம் எல்லா இடங்களிலும் இல்லை. மனம் தூய்மையாக வேண்டும். அதே போல அந்த நபருக்கு கூர்மையான புத்திசாலித்தனமும் இருக்க வேண்டும். பின்னர் இந்த கருணை மிக்க ஆன்மா தோன்றுகின்றது. ஆன்மா நித்தியமானது, மாறாதது, தன்னை அறிந்தது, துக்கமற்றது, தைரியமானது மற்றும் பணக்காரமானது. தன்னை உணர்ந்தவன் எப்பொழுதும் அச்சமற்றவனாக இருப்பான். எங்கும் தன்னலமற்றவராகவும் சுய அறிவை மட்டுமே விரும்புபவராகவும் தொடர்ந்து சுயத்திற்காக ஜெபிப்பவராகவும் இருப்போர் மட்டுமே இந்த ஆன்மாவை அடைகின்றார். குறிப்பு: மனம் தூய்மையடைந்த பிறகு ஆன்மா தானாகவே தோன்றியது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை
அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज